இங்க பாருங்க, மரியாதையா பேசுங்க. என் பொண்ணு மாசமா இருக்கான்னு தெரிஞ்சும் இன்னும் உன் பொண்ணு இந்த வீட்ல வச்சிருக்கியே, உனக்கெல்லாம் என்ன மரியாதை? வேணாம், பார்த்து பேசுங்க. வீராம்மா, என்ன என்ன இங்க பிரச்சனை? பாருங்க வள்ளி, இவங்க என்னையும் என் பொண்ணையும் தப்பா பேசுறாங்க. என்ன அம்பிகா, என்ன இங்க? ஆ, தலைவலிக்குது, ஒரு டீ போட்டு கொடுக்க சொல்லி சொன்னேன். அதுக்கு இவங்க என்னென்னமோ பேசுறாங்க. ஏன் டீ வேணா நீங்களே போய் போட்டு குடிக்க வேண்டியதானே? ஏன் இவங்க போட்டு கொடுத்தா என்ன குறைஞ்சு போயிடுவாங்களா? இவங்க மட்டுமா இந்த வீட்டுக்கு சம்மந்தி? நானும் தானே இந்த வீட்டுக்கு சம்மந்தி. அவங்கள மட்டும் உள்ளங்கையில வச்சு அப்படியே தாங்குறீங்க. நான் வேண்டாதவளா? எல்லாம் என் நேரம். என் மக இந்த வீட்டுக்கு வந்ததே தப்பு. வந்த கையோட அவளை துரத்தி விட்டுருக்க வேண்டியதானே? எதுக்கு உங்க மருமக என் பொண்ணு வாழ்க்கைய அழிச்சாரு? அதனால தானே இவ்ளோ பிரச்சனையும். சம்மந்தியா சம்மந்தி. இங்க பாருங்க, இதோடு நிறுத்துங்க. ரொம்ப பேசிட்டீங்க. வீராம்மா எனக்கு சம்மந்தி மட்டும் இல்ல, என் கூட பிறந்த அக்கா மாதிரி. உங்க வேலையெல்லாம் இங்க காமிக்காதீங்க. நீங்க உங்க பொண்ணு முழுகாம இருக்கான்னு சொல்லிருக்கீங்க, அதனால உங்களை இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கோம், அவ்வளவுதான். மத்தபடி ஏதாவது சலுகை எதிர்பார்க்கறது, வீட்டுக்குள்ள இந்த மாதிரி தேவையில்லாத வம்பெல்லாம் இழுக்கிறது, இப்படிப்பட்ட வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் நானே உங்களையும் உங்க பொண்ணையும் சேர்த்து வெளியே துரத்த வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதை. நீங்க வாங்க வீரா. அடியே இருங்கடி, உங்களை கவனிச்சுக்கிறேன். மாம்பழம் சாப்பிடுறியா? அடே போடி, எனக்குலாம் ஒண்ணு வேணாம். இப்ப எதுக்கு தட்டி விடுற? நானே இங்க கொதிச்சு போய் வந்திருக்கேன், இப்ப பழம் சாப்பிடறதா குறையா? என்ன பிரச்சனை? அந்த வீர அம்மா இருக்கால, அவ பேர் என்ன? முத்துலட்சுமி. அவகிட்ட ஒரு டீ கேட்டேன், போட்டு தர முடியாது, உனக்கு கை இருக்குல்ல, நீயே போட்டுக்கோன்னு திமிரா பேசுறா. அந்த வள்ளி வேற இவளுக்கு சப்போர்ட் பண்றா. ஏம்மா, உன்னையும் என்னையும் இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதே பெரிய விஷயம். இந்த நேரத்துல நீ போய் அவங்கள வம்பு கிழக்கலாமா? கொஞ்சம் இடம் கிடைச்சா போதுமே, உன் வேலையை ஆரம்பிச்சிருவியே. அப்போ நான் கேட்க கூடாதா? எனக்கு இந்த வீட்ல உரிமை இல்லையா? உரிமை இருக்குமா, ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. போக போக மொத்தத்தையும் நம்ம மாத்துவோம். அன்னைக்கு இந்த முத்துலட்சுமி, வீரா எவளுமே இந்த வீட்ல இருக்க மாட்டான். உன் மக கொடி பறக்கும்ல, அப்ப பாத்துக்கலாம். அத சீக்கிரம் பண்ணு. இந்த மொத்த குடும்பமும் நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும். நீ வேற எல்லா சமயமும் ஏதாவது பிரச்சனை இழுத்து வச்சுக்கிட்டு. நாம பழத்தை சாப்பிடுவோம். நம்ம ரிங்டோன் மாதிரி இருக்கு. ஆமா, நம்மளோடதுதான். இவ்ளோ வேகமா ஓடி வந்துட்டோம், யாராவது பார்த்தா என்ன பண்றது? நல்ல வேளை யாரும் பார்க்கல. செம்ம டேஸ்டா இருக்கு. பிரமாதம்.
ஏய் எனக்கும் குடுறி. ம் உட்காரு. ம். ம் சாப்பிடு. இத்தனை நாளா திருட்டுத்தனமா சாப்பிட்டது இப்ப உட்கார்ந்து சாப்பிடறதாண்டி நிம்மதியா இருக்கு. ம் சாப்பிடுமா. ம். அப். ம். கர்ப்பமா இருக்குன்னு சொல்றா. வாந்தி மயக்கம் ஒண்ணுமே இல்லை. நல்லா தானே சாப்பிட்றா. ஐயோ வள்ளி பார்த்துட்டாளே. அம்மா எனக்கு வேணாம்மா. ஏம்மா என்னை இப்படி கட்டாயப்படுத்துற? என்னால சாப்பிடவே முடியலம்மா. எனக்கு ஒரு மாதிரியா தலை சுத்துது, வாந்தி வர மாதிரி இருக்குமா. ம். என்னாச்சு இவளுக்கு? அம்மா சொன்னா கேளுமா. ஏய், எனக்கு ஒரு தோசை தானடி, வேணாம்மா. சாப்பிடுறீ. சித்தி ஆ? கர்ப்பமா இருக்கும்போது ரொம்ப டயர்டா இருந்தா என்ன சித்தி பண்றது? சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. ம், ஏண்டி நல்லா தானே இருந்த, ஏன் திடீர்னு டிராமா பண்ற? பின்ன அவங்களுக்கு டவுட் வராதா? ஆமால. ம். சாப்பிடு. ம் ம். இவ்வளோ நேரம் நல்லதா சாப்பிட்டு இருந்தா, என்ன பார்த்த உடனே டயர்டா இருக்குங்கிறா. அப்போ ஒருவேளை மாறா சொன்னது உண்மையா இருக்குமோ? வாந்தி மயக்கம் கூட ஒண்ணுமே இல்லை. அம்மா முடியலம்மா. ஏ வராடி. ஷோ. என்னடி இப்பதானே சாப்பிட்ட? ஆசையா சாப்பிட்டது தப்பா போச்சு போலம்மா. உள்ள உன் பேரன் உட்காந்துக்கிட்டு என்னை எதையுமே சாப்பிட விட மாட்டேங்கிறான். ஐயோ இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த வாந்தி இருக்குமோ. ஆசையா ஒரு தோசை சாப்பிடலான்னு நினைச்சேன், வாந்தி எடுத்து வாயில வைக்க முடியாம பண்ணிட்டேன். து. ஏண்டி நிஜமாவே வாந்தி எடுத்தியா? அம்மா இது வயிற்றுப்புள்ள வாந்தி இல்ல, வள்ளிக்கான வாந்தி. ம். சரி வா சாப்பிடலாம். சரி வா.忍刀。
நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்திற்கு பிறகு தொடர்பு கொள்ளவும். சாப்பிடியா மாறா? சாப்பிட்ற பிருந்தா சாப்பிட்டாளா? சாப்பிட்டேன். என்னடா விஜய் என்ன சொல்றா? கர்ப்பமா இருக்க நிரூபிக்கிறதுக்காக புதுசா ஆக்டிங்லாம் போட்டிருப்பாளே, என்ன அதெல்லாம் பார்த்து அத்தை உண்மை நம்பிடுச்சா? பிருந்தா கிட்ட பேசலாம். பிருந்தா எங்க? ம். கார்த்தி, அவ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. இல்ல வீரா, நான் அவகிட்ட பேசி ஆகணும். அதெல்லாம் விடு 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 போடு. இல்லடா, இப்ப வேண்டாம். ஆவண்டி அவளும் அழுதுகிட்டே இருக்கா. இவன் பேசினா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். விடு. எதுக்கு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற? நீ என்ன சந்தேகப்படுறியா? சொல்லு. ஏய், அவ பொய் சொல்றா பிருந்தா. இன்னுமா உனக்கு கொஞ்சம் கூட என் மேல நம்பிக்கை வரல? பிருந்தா, நீ என்ன நம்பிதானே என் கையால தாலியை கட்டிக்கிட்ட. அதனாலதான் நீ இந்த நிமிஷம் வரைக்கும் இங்க இருக்க. அப்புறம் ஏன் என் மேல நீ கோவப்படுற? அவ பண்ற ஃப்ராட் தனத்துக்கெல்லாம் நான் எப்படி அதுக்கு ஆளாக முடியும்? சரி பிருந்தா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா என் சிச்சுவேஷனை நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உனக்காக தான் இருக்கேன். உனக்காக மட்டும் தான் இருக்கேன். நீ தான் வேணும்னு நான் இன்னும் உறுதியா இருக்கேன். ஆனா நீ அவளுக்காக என்ன ஒதுக்கி வைக்க பாக்குற? அந்த விஜய வீட்டை விட்டு விரட்டிட்டு என்கிட்ட வந்து பேசுங்க. அது வரைக்கும் எந்த விளக்கமும் வேண்டாம். பிருந்தா, அவளை இங்க இருந்து துரத்துறது என் கையில இல்ல பிருந்தா. ஒரு பக்கம் அத்தை, ஒரு பக்கம் அப்பா. இவங்க ரெண்டு பேரும் அவ சொல்ற பொய் எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? பிருந்தா, இங்க பாரு, இந்த மாதிரி அமைதியா இருந்து என்ன நோகடிக்காத பிருந்தா. என்கிட்ட பேசு. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. இங்க பாரு, நீ சமாதானம் ஆகுற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இங்க இருக்க போறானா? டேய் டேய் மாறா, யார் சொன்னாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக முடியாது. என்ன ஆனாலும் சரி, போக மாட்டேன். எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு குடிசடா, அதுக்குமாடா போட்டிக்கு வருவீங்க? மச்சான், அடுத்து 7:30 வந்துருச்சு. மச்சான், அவங்க இங்க வந்தாங்களா? இல்ல வரல. உள்ளதே இருக்காங்களா? மச்சான், இங்க என்ன பண்றிய? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். ஏய், அங்கெல்லாம் வர முடியாது. மரியாதையா இங்க இருந்து போ. என் வயித்துல உங்க வாரிசு வளர்ந்துட்டு இருக்கு மச்சான். என்னைய ஒதுக்கி வச்சுப்புட்டு இங்க வந்து இவளோட உட்கார்ந்துட்டு இருக்கேலோ, அத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? விட மாட்டேன் மச்சான். கேக்க நாதே இல்ல நினைச்சிட்டு இருக்கேலா? சித்தி, அம்மா, மாமா, எல்லாரும் இங்க சீக்கிரம் வாங்கல. இங்க நடக்கிற அநியாயத்தை பாருங்க. விஜய், விஜய், என் வீட்டு முன்னாடி நின்னு சத்தம் போடாத. வேற எங்கேயாச்சும் போய் கத்துப்போ. ஓ, என் புருஷனை உங்க தங்கச்சியோட பழக விடுவிய? நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இதெல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? ச்சே. விஜய், மரியாதை. என் தங்கச்சி பத்தியோ இல்ல என்ன பத்தியோ வார்த்தை தப்பா விட்ட பல்ல உடைச்சிருவேன். உடைங்க, நல்லா உடைங்க. நீங்க அடிக்கிறதுக்கு தானே எங்க அப்பா அம்மா என்ன பெத்து விட்டுருக்காங்க. எல்லாம் உங்களால வந்தது மச்சான். உங்களை நம்பி வந்த பாவத்துக்கு இதெல்லாம் எனக்கு தேவைதான். இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க? கார்த்தி வந்தா கூட்டு போ, இல்லன்னா தயவு செஞ்சு கிளம்பு. இடத்த காத்துக்கிட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு. மச்சான், இப்ப வர போறீங்களா இல்லையா? ஐயோ, இந்த நேரம் பார்த்து யாரும் வர மாட்டாங்களே. அம்மா, சித்தி, சீக்கிரம் வாங்கல. ஐயோ, இவ போடுற சத்தத்துக்காக வந்து தொலைங்களேன். ஏய், இங்க பாரு, என்னால வர முடியாது. உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க போ. நீங்க வராம நானும் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன். ஓஹோ, அப்படி ஆயிடுச்சா? என்ன நடக்குதுன்னு பொசிஷனுக்கு வந்துட்டா. நீ நவுரு. இருடி, இன்னைக்கு ஒரு காமெடி டிராமா இருக்கு, பாத்துட்டு போ. ஏய், உட்காந்துக்கோ. நல்லா பொழுது விடியற வரைக்கும் அங்கே உட்காரு. என்னால இந்த இடத்தை விட்டு நகரவே முடியாது. உன்னால முடிஞ்சதை பண்ண. ஏய், இப்படி விருப்பம் இல்லாத ஒருத்தரை உன் கூட வற்புறுத்தி வாழ வைக்கணும்னு நினைக்கிறியே? உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா? ஓ, அசிங்கத்தை பத்தி நீ பேசுறியாடி? அடுத்தவ புருஷன்னு தெரிஞ்சோம் தாலியை கட்டிட்டு வாழ வந்தவ தானே நீ. என்னடி சொன்ன? ஐயோ, 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 என்ன பேசுறாரு பாத்தியா? இப்படி அடிக்க வராளே. புள்ள தாச்சு பொண்ணு கூட பார்க்காம அடிக்க வராளே. இத கேக்குறதுக்கு நாதி இல்லையா?
வாங்களே. ஐயோ, சித்தி, அம்மா. வீடு அடிக்கட்டும். ஐயோ, இப்படி அடிச்சு கொல்ல பாக்குறாளே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அக்கா விடு பிருந்தா. சும்மாவே விடக்கூடாது. அப்புறமா அடிச்சுக்கலாம். சித்தி, மாமா, அம்மா. விஜய் எல்லாரும் வந்துட்டாங்க. என்னாச்சு? என்னாச்சு என்ன நடக்குதுங்க என்னடா இதெல்லாம் வாய வயிறுமா இருக்கு, எனக்கு கூட பார்க்கலாமா? பண்ணிட்டு இருக்கா? இந்த பிருந்தா என்ன அசிங்க அசிங்கமா திட்டுறா மாமா. காது கொடுத்து கேட்கவே முடியல மாமா. என்னை அடிக்க வரா மாமா. இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த வீட்டை விட்டு போறேன்னு. நீங்க தானே மாமா என்னை இங்க இருக்க சொன்னீங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களா மாமா? என் பிள்ளைக்கு இப்படி எல்லாம் நடக்குது. கேட்க நாது இல்லாம போச்சே. ஐயோ விஜய் பிரச்சனை பண்ணாம எழுந்திருச்சு ஒரு ரூமுக்கு போ. என் புருஷன் இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அவளோட சிரிச்சு பேசிட்டு இருப்பாக. நான் வயித்து புள்ள தாச்சு சித்தி. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஒதுங்கி போகணுமா? என் வாழ்க்கையை விட்டு கொடுக்க சொல்றீங்களா? அவர் வராம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். இன்னையில இருந்து அவங்க என் கூட என் ரூம்ல தான் இருக்கணும். விஜய் பிருந்தா வாழ்க்கைக்கு ஒரு முடிவு சொல்லாம கார்த்தி ஒரு ரூமுக்கு வரதெல்லாம் ரொம்ப தப்பு. ஓஹோ, அப்போ இந்த குடிசைக்குள்ள வந்து அவளோட அவங்க சிரிச்சு பேசிட்டு இருப்பாளோ? ஏண்டி இந்த அசிங்கெல்லாம் உனக்கு தேவையாடி? ஏன் இப்படி மானத்தை வாங்குற? தயவு செஞ்சு என் கூட வாடி. வா. வீராம்மா, அத்தை, கூட்டிட்டு போங்கண்டி. மா இருமா.